அக்ஷயா, குட் மார்னிங் அண்ணா. மார்னிங்ண்ணா. ஃபீஸ் பே பண்ணிட்டீங்களா? ஆ. ஆனா நீ ஓ, சரி சரி. அக்ஷயா, நீங்க பண்ணிடுறா. ரொம்ப லாஸ்ட் மினிட் வச்சுக்காதீங்க ரெண்டு பேரும். ஆமா, அப்புறம் திடீர்னு சர்வர் டவுன்ன்றாங்க நம்ம இன்ஸ்டியூட்ல. சொல்லுமா. ஏய் சூப்பரா. ஆல் தி பெஸ்ட். நல்லா பண்ணுங்க. வெரி குட். நீங்க கவலைப்படாதீங்க. நிறைய சீனியர்ஸ்லாம் இருக்காங்க நம்மளுக்கு. மித்ரா இருக்காங்க, வஷிதா இருக்காங்க. என்னாச்சுடா? ஓ. ம். அக்ஷயா கேட்டுக்கோங்க, சீனியர் சொல்றாங்க. ம். எது இருந்தாலும் இவங்க ரெண்டு பேரும் கிட்ட கேட்டுக்கோங்க அக்ஷயாண்ணா. ஆயிஷாக்கு வந்துருமா? சூப்பர் சூப்பர். ஆயிஷாக்கு ஆல் தி பெஸ்ட் சொல்லுங்க. வெரி குட். எது டவுட் இருந்தாலும் மெத்ரா கிட்டயும் வஷிதா கிட்டயும் கேளுங்க. ஏன்னா அவங்க வந்து they have gone through a phase of itல. ஓகே. மித்ரா, நேத்திக்கு நீங்க வராததுனால நான் ஒரு ஹெட்ஸ் அப் கொடுக்குறேங்கண்ணா. பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் வந்து இந்த எல்லோ ஹைலைட் பண்ணிருக்கேன்ல. இந்த எல்லோ ஹைலைட் பண்ணிருக்கிறது ஆல்ரெடி காமர்ஸ் புக்ல இருக்கு. பேஜ் நம்பரோட இங்க கொடுத்துருக்கேன். எது நீங்க அப்படியா? என்ன வருது சொல்லுங்க. 185 எனக்கு உங்களுக்கு அதுலயா? இல்ல, அப்ப மாத்திடுறேன். எனக்கு இப்போ இப்போ நான் இந்த வருஷத்துக்கு 12th எடுக்கிறேன்ல கண்ணா, காமர்ஸ் அக்கவுண்ட் எக்கனாமிக்ஸ். அவங்களோடது அது. ஓகே, நீங்க பாருங்களேன். இப்போதைக்கு நான் போட்டிருக்கேன். நீங்க அதுக்கு தகுந்த மாதிரி அலைன் பண்ணிக்கோங்க. என்ன மித்ரா, நிக்ஷயா, நான் போட்டிருக்கேன்டா. என் புக் வச்சு போட்டிருக்கேன். நீங்க ஏதாவது சேஞ்சஸ் இருந்ததுன்னா அலைன் பண்ணிக்கோங்க. ஓகேவா? சோ இதெல்லாம் நீங்க அது இருக்கலாம்டா. எனக்கு தெரியல. ஒன் அது புக்கு மாறல. அதே புக்கு தான். மாறல. ஸோ இதெல்லாம் புக்லேயே இருக்கு மித்ரா. ஓகே. எக்ஸ்பிளைன் ப்ராமிசரி நோட் டிஃபைன் டெஃபினிஷன் முதற்கொண்டு புக்லேயே இருக்கு. ஓகே. நான் அந்த வீடியோல வந்து கிளியரா போட்டிருக்கேன் எதெல்லாம் நீங்க பண்ணணும். அதே மாதிரி இந்த மூணு டிஸ்டிங்விஷ் பிட்வீன் கண்டிப்பா படிச்சிடணும் கண்ணா. ஓகே. பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் அண்ட் செக் அண்ட் ப்ராமிசரி நோட், பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் அண்ட் ப்ராமிசரி நோட் டு பி ரெட் தரோலி. வாட் இஸ் பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் படிச்சிடணும். இப்போ நான் இந்த மிச்ச கொஸ்டின்ஸ்லாம் எடுக்க போறேன். ஓகே. வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட். மேடம், என்ன வஷிதா வரலையா? அப்படியா? சரி சரி சரி. ஓகே. இன்லேண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட், ஃபாரின் இன்ஸ்ட்ருமெண்ட், ஆம்பிகுவஸ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் பேபிள் ஆன் டிமாண்ட், இன்காட்டே ஸ்டாம்ப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். ஓகே. இன்லேண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்னா என்ன அர்த்தம்னா, அது ஒரு ப்ராமிசரி நோட்டு. இங்க பாருங்க. அப்படியாடா? ஓ சூப்பர். நான் சொல்லட்டுமா? பேக் மட்டும் பாருங்க. கம்பெனி அக்கவுண்ட்ஸ் நல்லா தரவு பண்ணிக்கோங்க. கம்பெனி அக்கவுண்ட்ஸ் எப்படிடா படிச்சிருக்கீங்க?
வெரி குட். 70 அப்போ வாங்கிருவீங்க. சூப்பர்ரா சூப்பர்ரா, வெரி குட். நீங்க மித்ரா, நான் சொல்லி தந்த வரைக்கும் படிச்சிட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஞ்சம் இல்லத. எதுல இந்த டிராவல் இந்த எதுல இந்த டிராவல் ஸ்டார்ட் ஆச்சு? ப்ராஸ்பெக்டஸ்ல இருந்தா? அதுல இருந்து நீங்க இப்போ டில் டேட் முடிச்சிற வரைக்கும் நீங்க கொஞ்சம் ஒரு கேன் ஐ சே 70% தரவுன்னு சொல்லலாமா? ஃபுல்லா எண்ட் டு எண்ட் முடிச்சிட்டீங்களா ரெண்டு பேரும்? கம்பெனி அக்கவுண்ட்ஸ் மட்டும் புக் பேக் வேணாம்னு சொல்லுமா, ஃபுல்லா முடிச்சிடுங்க. ஏன்னா எம்சிக்யூ கேட்பான், அப்புறம் வந்து திடீர்னு கேஸ் ஸ்டடி உள்ள கேட்பான். எல்லா கொஷின்ஸும் உங்களுக்கு நீங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்கன்னா பிரச்சனை கிடையாது. மெயினா கம்பெனி அக்கவுண்ட்ஸ் எண்ட் டு எண்ட் எடுத்த ரீசன் என்னன்னா எம்சிக்யூஸ் அதுல இருந்து வர சான்சஸ் இருக்கு. கம்பெனி அக்கவுண்ட்ஸ்ல இருந்து கொஷின்ஸும் நிறைய வர சான்சஸ் இருக்கு, அதனால தான். ஓகே, மற்ற சாப்டர்ஸ் எல்லாம் புக் பேக் பார்த்துக்கோங்க. கம்பெனி அக்கவுண்ட்ஸ் பிசினஸ் எத்திக்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். மற்றதெல்லாம் வந்து ஆஹ், ஒரு மாதிரி லைட் டச். அது இல்லாம புக் பேக் கொஸ்டின்ஸ் நல்லா பார்த்துக்கோங்க, நான் சொல்லி இது பண்ணிடுறேன். ஓகே, இன்லேண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்னா என்ன அர்த்தம்னா, இது வந்து இந்தியாலேயே, ஓகேவா, இந்தியாலே செக் டிரா பண்ணி டிரான்சாக்ஷன்ஸ் நடந்ததுன்னா அது இன்லேண்ட். ஃபாரின் இன்ஸ்ட்ருமெண்ட்னா செக் நாட் drawn or made payable in India, not, ஞாபகம் வச்சுக்கோங்க, இட் இஸ் நாட் drawn. ஸோ ஃபாரின் இன்ஸ்ட்ருமெண்ட்ன்றது not drawn in India. ambiguous instrumentனா என்ன அர்த்தம்னா, see, where an instrument may be constituted either as a promissory note or bills of exchange, the holder may at its election treat it either, and the instrument shall hence forwarded treated accordingly. அதாவது அத promissory note ட்ரீட் பண்ணலாம், இல்ல bills of exchange எது வேணாலும் ட்ரீட் பண்ணலாம். See, I will show you one example. an ambiguous instrumentன்றது ஒரு இத வந்து நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்ட பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்சா இது பண்ணலாம், இல்ல ப்ராமிசரி நோட்டா ட்ரீட் பண்ணலாம். இங்க எழுதுறேன், இது எழுதிக்கோங்க சரியா? எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல சொல்றேன், இது எழுதிக்கோங்க. ஓகே, இது எல்லாமே ஞாபகம் வச்சுக்கோங்க கண்ணா. 7 மார்க்ஸ் கொஸ்டின். ஓகேவா? அப்புறம் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் பேயபிள் ஆன் டிமாண்ட், ப்ராமிசரி நோட் ஆர் பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் இன் which no time for payment is specified and check or payable on demand. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீங்க அந்த செக்கையும் இதையும் பார்த்திருக்கீங்களா? ஏய், உங்களுக்கு யாராவது தெரிஞ்சவங்களுக்கு 12th அக்கவுண்ட்ஸ் யாருக்காவது கோச்சிங் வேணும்னாலும் சொல்லுங்க. 12th அக்கவுண்ட்ஸ், 11th அக்கவுண்ட்ஸ், சிடபிள்யூ ஃபவுண்டேஷன் மேக்ஸ் எக்கனாமிக்ஸ்னா கூட சொல்லுங்க. நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் செல்லம், இப்ப பண்ணல. 19 இயர்ஸ் ஒர்க் பண்ணியிருந்தேன், அப்ப பண்ணலடா. ஃபுல்லாவே இப்போ டீச்சிங்ல தான் இறங்கியிருக்கேன். எனக்கு ஆக்சுவலா இந்த லைன் ரொம்ப பிடிக்கும் அக்ஷயா. காலேஜ் படிக்கும் போதே என் சீனியர்ஸ்க்கும் கிளாஸ் எடுப்பேன், ஜூனியர்ஸ்க்கும் கிளாஸ் எடுப்பேன் அப்பவே. ஆனா அப்புறம் வந்து அந்த டைம்ல எனக்கு இன்கம் ஜென்ரேட் பண்ணணும் நல்லா அப்படின்னு சொல்லிட்டனால கம்பெனி கார்ப்பரேட்குள்ள போனேன். அதுக்கப்புறம் ஒரு பாயிண்ட்க்கு அப்புறம் ஓகே நம்ம இதுக்குள்ள என்னோட பேஷனுக்குள்ள இறங்கிடலாம்னு சொல்லிட்டு 2020லேருந்து 20, ஆமா, 2019 எண்ட்லேருந்து ஐ ஸ்டார்டட் திஸ் கோச்சிங். இங்க பாத்தீங்கன்னா, இங்க கூட நான் சிம்பிளிஃபைடா போட்டிருக்கேன்டா 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. நீங்க அதை கூட ரெஃபர் பண்ணிக்கலாம், உங்களுக்கு ஃபைல் வேணும்னா சொல்லுங்க.
இப்போ செக்ல பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க கண்ணா, டேட் இருக்கும். ஓகேவா? இந்த டேட் இருக்கும். அப்பனா என்ன அர்த்தம்னா நான் மேண்டேட்டரியா வந்து ஆஹ், அந்த டேட் வில் இந்த டேட்ல வந்து தப்பாயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க பாத்திருக்கீங்களா, அந்த செக் வந்து இன்வாலிட் ஆயிடும். ஆனா பில்ஸ் ஆஃப் ரிசீவ்ட்லாம் அப்படி கிடையாது. டேட் வந்து பெருசா இதெல்லாம் கிடையாது. இந்த கான்டென்ட் தான் இம்பார்ட்டன்ட். அதான் அவன் சொல்றான், the promissory note or bills of exchange in which no time for payment is specified. ஓகேவா? and check are basically payable on demand. புரிஞ்சுதா? இங்க கூட போட்டிருப்பாங்கடா, checks are payable on demand ன்னு ஒண்ணு ஒரே நிமிஷம். சூப்பர் கணேஷ், ஆல் தி பெஸ்ட், நல்லா பண்ணுவீங்க. என்னமா? ஆ, சூப்பர். டிஃபரன்ஸ்ல அந்த பாயிண்ட் வந்ததா? சூப்பர். நான் குட்டியா சிம்பிளிஃபைடா அந்த பசங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா போட்டிருக்கேன். ஆனா நிறைய பாயிண்ட்ஸ் போட்டிருக்கேன். நெட்ல இருந்து எடுத்து இது பண்ணி கூட போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணா சொல்லுங்க, இந்த பாயிண்ட்லாம் கூட உங்களுக்கு அமுச்சு விடுறேன். இந்த மாதிரி கம்பேர் பண்ணி அப்படி போட்டிருக்கேன். பாருங்க, நீங்க ஆல்ரெடி அது படிச்சிட்டீங்கன்னா பாருங்க, இல்லைன்னா பிரச்சனை இல்லை. மேடம் வஷிதா வந்துட்டாங்களா? வஷிதா கேக்குறதா? வஷிதா குட் மார்னிங். ஓகே மேம். இப்போ நான் என்னன்னா வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இன்லேண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்னா இந்தியாவில் ட்ரா பண்ணுறது, ஃபாரின் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்னா நாட் ட்ரான் இன் இந்தியா. ஆம்பிகுவஸ் இன்ஸ்ட்ருமெண்ட்னா வந்து இட்ஸ் பேசிக்லி இட்ஸ் ப்ராமிசரி நோட்டா ட்ரீட் பண்ணலாம், இல்லை பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்சா ட்ரீட் பண்ணலாம். இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் பேபிள் ஆன் டிமாண்ட்ன்றது செக்கை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் பேபிள் ஆன் டிமாண்ட். பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் ப்ராமிசரி நோட் வந்து நோ டைம் ஃபார் பேமெண்ட் ஸ்பெசிஃபைட். ஓகேவா? இது ஒன்று. இன்கோட்டே ஸ்டாம்ப்டு இன்ஸ்ட்ருமெண்ட். வர்ஷிதா, இந்த கொஷின் இப்போ நீங்க பார்க்குற கொஷின் இந்த வாட்டி டிசம்பர் 2024ல வந்தது. இப்போதான் மித்ரா சொன்னாங்க. ஓகேவா? ஸோ அவங்க எல்லா ரெண்டு பேர்கிட்டயும் பேசிட்டு இருந்தேன். கம்பெனி அக்கௌண்ட்ஸ், பிசினஸ் எத்திக்ஸ் நல்லா படிச்சுக்கோங்க. மற்றது இதெல்லாம் புக் பேக் நான் சொல்ற மாதிரி கொஷின்ஸ் படிச்சுட்டீங்கன்னா 70க்கு மேல கண்டிப்பா ஸ்கோர் பண்ணுவீங்க. 70ன்றது நான் மினிமமா சொல்றேன் உங்க மூணு பேருக்கும். 80 கூட நீங்களா ஸ்கோர் பண்ணலாம், ரொம்ப கேப்பபிளான ஸ்டூடெண்ட்ஸ். ஆனா நல்லா படிச்சிருங்க. ஓகேவாடா? அதுவும் நீங்க லா வேற பூந்து விளையாடுறீங்க வஷிதா. அல்ல, எனக்கு தெரிஞ்சு ஷுட் பி a கேக் வாக் ஃபார் யூ. அக்ஷயா வந்து ஆல்ரெடி 2 முடிச்சிட்டாங்களாம் கம்பெனி அக்கௌண்ட்ஸ், ரொம்ப ஹாப்பி எனக்கு. மித்ராவும் ஓரளவுக்கு முடிச்சிட்டாங்களாம். நீங்க எப்படி படிச்சிட்டு இருக்கீங்க? ஆகா, இது லா. ஓகே செல்லம். ஒரே நிமிஷம். ஒரே ஒரே நிமிஷம் கண்ணு.
டிடி டைமிங்ஸ் ஆக்சுவலா ஸ்டேஜ் 2 பிடிஏ கிளாஸ் ஒன்று போட்டிருக்கேங்க நம்ம 2 to 3. அந்த கிளாஸ் முடிச்சுட்டு மட்டும் சொல்லவா? டிடி ஒரு பண்ண கிளாஸ் இருக்கு ஒன்று 2 to 3 இருக்கும். மித்ரா உங்களுக்கு எப்படி மித்ரா 3 to 4 ஓகேவா இருக்குமா? எஃப்எம் கிளாஸ் வந்து 12:15க்கு. நான் சொல்றேன் டீட்டெயில். ஓ அவங்க வரத்துக்கு லேட் ஆகும்னா மத்தியானம் தான் வருவாங்க. ஓகே 3 போஸ்ட் 3க்கு வச்சனா கரெக்டா இருக்கும் இல்ல 3க்கு அப்புறம் வச்சா? ஓகே ஓகே சரி ஓகேடா நான் பிங்க் பண்றேன் அஷிதா கண்டிப்பா. ஆனா டிடி கிளாஸ் இன்னைக்கு கண்டிப்பா இருக்கு. ஓகே டிடி கிளாஸ் மேண்டேட்டரியா டெய்லி இருக்கு. டிடி கிளாஸ் வந்து சண்டே கூட இருக்கு. ஸோ என்னோட டார்கெட் என்னன்னா நான் டிடி வந்து கொஞ்சம் கடகட கடன் முடிக்கணும்னு பார்க்குறேன் நான். ஏன்னா இந்த 4 சப்ஜெக்ட்லயே காஸ்ட் அக்கவுண்டிங், ஃபினான்ஷியல் அக்கவுண்டிங், லா, இன்டைரக்ட் டாக்ஸ், டிடி இதுலயே டிடிக்கு தான் உங்களுக்கு நிறைய டைம் வேணும் போட்டு பார்க்கறதுக்கு. அதனால அதுக்கு டெய்லி கிளாஸ் டிடிக்கு மட்டும். ஓகே. ஆனா டிடி இந்தியா ஐடிடில எது ஈஸியா கிராக் பண்ணலாம்னா ஐடிடி தான் கிராக் பண்ணலாம். ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னா ஐடிடி நல்லா சப்போர்ட் பண்ணி கொடுக்கும் உங்களுக்கு. ஆனா டிடி மேண்டேட்டரியா எல்லாமே நீங்க தெரிஞ்சுக்கணும். ஆமா ஆமா ஐடிடில வந்து சாய்ஸே இல்லடா. கஸ்டம்ஸ் மேண்டேட்டரியா ஒன்று அவங்க கேட்டே ஆகணும். ஓகேவா? அதனால ஒரு 14 மார்க்கோ இல்ல 7 மார்க் மினிமம் அதுல இருந்து வந்துரும். இது ஜிஎஸ்டில இருந்து ஒரு சம் அவன் கேட்டாகணும் அப்ப அந்த ஃபுல் இதுல கேட்பான். ஆனா டிடி எப்படின்னா ஓஷன் மாதிரி இருக்கு போர்ஷன். ஸோ அதனால டெய்லி கிளாஸ் வச்சிருக்கேன் அதுக்கு மட்டும். ஓகேவா? ம். செல்லம் இந்த இன்காட்டே ஸ்டாம்ப்டு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் மித்ரா உனக்கு ஆல்ரெடி தெரியுமா மித்ரா இதை பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஓகே ஓகே சரி. இப்போ இது என்ன ஸ்டாம்ப்டு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்னு சொல்றேன்னு வச்சுக்கலாம். ஒரு பர்சன் சைன் பண்றான் and delivers to another paper stamped in accordance with the law relating to negotiable instruments for the time being in force in India, either wholly blank or having written thereof an incomplete negotiable instruments, he thereby gives prima facie authority to the holder thereof to make or complete, as the case may be, upon it a negotiable instrument for any amount specified therein and not exceeding the amount covered by the stamp. யார் தான் இந்த லீகல் ரூல்ஸ்லாம் எழுதுறாங்க தெரியல. மூச்சு விட மூச்சு விடாம பாடுற மாதிரி இருக்கு. The person so signing shall be liable upon such instrument in the capacity in which he signed the same to any holder in course for such an amount, provided that no person other than the holder in due course shall recover from the person delivering the instrument anything in excess of the amount இல்லது amount intended by him to be paid other. First holder in due course னா யாரு தெரியுமா? படிச்சிருப்பீங்களே. Any idea? Holder in due course. யாரா புரியல. எனக்கு நான் புரியல. ட்ராயருக்கு ஒரே ஒரு நிமிஷம். உம், வந்திருக்கா உங்களுக்கு 12th? இல்ல அதுல ரொம்ப அப்படியா? ஓகே. இப்போ நாங்க காமர்ஸ் புக்ல இருந்து கரெக்டா ஆகுமானா கரெக்ட் ஆகும், ஒன்றும் பிரச்சனை இல்ல. தைரியமா இதுல இருந்து படிச்சு எழுதுங்க சரியா? பட் இந்த டெஃபினிஷன்ஸ்லாம் அப்படியே படிச்சு அப்படியே எழுதணும்.
ஆமாண்டா. A person taking instrument in good faith and for value is known as holder in due course. So when the instrument is held by holder in due course in the process of negotiation, it is cured of all the defects in the instrument with respect of ownership. Even though the right of the person who transferred the instrument to holder in due course is defective, disentitled to transfer the title of the holder in due course is superior. A sold certain goods to B. Okay, B gives a bills of exchange to S for the price. Later என்ன பண்றான், B refuses to pay the bills of exchange on the ground that goods supplied are defective. Meantime, A endorsed the bill to C. In this case, B's defense is of no value. C is a holder in due course. His title is not affected by certain defense like fraud or misrepresentation or any mistake. So இப்போ let's take an example. வஷிதாக்கு அக்ஷயா வந்து கூட்ஸ் கொடுக்குறாங்க. அக்ஷயா வந்து பில்ல வந்து சைன் போட்டுறாங்க, பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச. ஆனா பேமெண்ட் பண்ற அன்னைக்கு அக்ஷயா வந்து வஷிதா அவனோட கூட்ஸ் சரியில்லை, நான் பேமெண்ட் பண்ண மாட்டேன்னு சொல்றாங்க. இந்த மீன் டைம் வஷிதா வந்து மித்ராக்கு பில்ல என்டோஸ் பண்ணிடுறாங்க. அப்போ மித்ரா பிகம்ஸ் ஹோல்டர் இன் டியூ கோர்ஸ். ஓகே, இங்க பியோட இந்த சியோட இது இருக்கு இல்லையா, டைட்டில், சியோட டைட்டிலோ ஸ்டேட்டஸோ எந்த காரணத்துக்கு கொண்டும் வந்து அஃபெக்ட் ஆகாது. பிகாஸ் ஆஃப் இந்த பி பண்றது அக்ஷயா பண்ண அந்த மாதிரி இஷ்யூக்கு ஃப்ராடு மிஸ்ரெப்ரசன்டேஷன் எனி மிஸ்டேக் பண்றதுனால சியோட டைட்டில் என்னைக்குமே டிஸ்டர்ப் ஆகாது அப்படின்னு சொல்றது தான் ஹோல்டர் இன் டியூ கோர்ஸ். புரிஞ்சுதா கண்ணா? ஹோல்டர் இன் டியூ கோர்ஸ்ன்றது வந்து if if I'm going to endorse my bills of exchange to one person and the person who is supposed to give the payment to the person who has been endorsed, the endorsed person's title will not get disturbed. புரியுதா? இது ஃபர்ஸ்ட் நீங்க எழுதிக்கணும் ஹோல்டர் இன் டியூ கோர்ஸ்க்கு. சரியா? ஈஸியா இருக்கா? திருப்பி சொல்லிட்டுமா? ஃபர்ஸ்ட் இது எழுதிருங்க செல்லம். அதுக்கப்புறம் so holder in due course, it means any person who for consideration become the possessor of a promissory note, bills of exchange or check if payable to bearer. 12th book தான்டா, அது என்னன்னா சொன்னாலும். அதாவது வாழைப்பழத்தை எடுத்து உரிச்சி வாயில போட்டு தொண்டைக்குள்ள வச்சிடுறாங்க, நம்ம ஜஸ்ட் முழுங்கணும். த 12th புக்குன்றது வேணா ஒரு லேமேன் கூட ஈஸியா புரிஞ்சுன்றலாம். பட் சிடபிள்யூ புக் எப்படின்னா ஒரு அட்வொகேட்டால தான் புரிஞ்சுக்க முடியாது. ஈவன் நாட் அ சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் ஆர் காஸ்ட் அக்கௌண்டன்ட். கொஞ்சம் நிறைய லீகல் வேர்ட்ஸ் வருதுல்ல, அதுக்காக சொல்றேன். ஸோ நீங்க எப்பவுமே ஒரு ஒரு ஏதோ ஒரு கான்செப்ட் படிக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து ஈஸிலி அண்டர்ஸ்டாண்டபிள் லாங்குவேஜ்ல ஏதாவது அதோட ரெஃபரன்ஸ் புக் ஒருவேளை ஏதாவது கிடைச்சதுன்னா அதை வாங்கி பக்கத்துல வச்சுக்கோங்க. அப்போ உங்களுக்கு நிஜமாலே கான்செப்ட் ஈஸியா புரிஞ்சிடும். ஸோ செக்ஷன் 9 டிஃபைன்ஸ் அ டேர்ம். ஆனா எனக்கு ஒரே இன்ஃபர்மேஷன் உங்ககிட்ட சொல்லிடுறேன். இந்த மற்ற ப்ரொவிஷன்ஸ்லாம் படிக்கிறீங்களா, நான் அதாவது மற்ற எம்ப்ளாயி வேஜஸ் ஆக்ட், கிராஜுட்டி, சேல் ஆஃப் குட்ஸ் ஆக்ட்லாம் படிக்கிறீங்கல்ல கம்பெனி அக்கௌண்ட்ஸ் தவிர, அந்த மாதிரி இதுக்கு அந்த ஸ்பெசிஃபைட் கொஸ்டின்ஸ்க்கு செக்ஷன்ஸோட படிச்சிருங்க. சரியா? மறக்காம அந்த ஒரு 6-7 கொஸ்டின் தான் இருக்கும்டா ஒரு சாப்டர்ல, அதில் செக்ஷன்ஸோட மறக்காம படிச்சிருங்க. சரியா? So section 9 defines the term holder in due course. Section 9 defines the term holder in due course. இப்போ வந்து இப்போ மித்ரா வந்து ஒரு ப்ராமிசரி நோட் பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்சோட பொசஸரா இருக்காங்க. ஓகே, if payable to order or and without having sufficient cause to believe that any defect existing in the title of the person from whom he derived his title. அதாவது எந்த பிரச்சனை அந்த பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச்லயோ ப்ராமிசரி நோட்லயோ நடந்ததுன்னா மித்ராவோட டைட்டில் அட் எனி பாயிண்ட் ஆஃப் டைம் அஃபெக்ட் ஆகாது அப்படின்னு சொல்றது தான் வந்து ஹோல்டர் இன் டியூ கோர்ஸ். ஓகே, இது படிச்சிட்டோமா? இப்போ இங்க வரலாமா? நீங்க அட்டென்ட் பண்ணீங்களா இது?
மித்ரா? இல்லடா, இந்த 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 கொஸ்டின் அட்டன் பண்ணீங்களான்னு கேட்டேன். சூப்பர். சி, இப்போ ஒரு blank செக்க வந்து ஒருத்தங்க சைன் போடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஓகேவா? ஒரு blank செக்க ஒருத்தங்க சைன் போடுறாங்க. இன்னொரு ஒருத்தருக்கு குடுத்துட்டாங்க. செகண்ட் பர்சன் வந்து டேட், அமௌண்ட், பேயி, நேம் டு மேக் இட் a valid check. He can fill it in the and original signer would be liable to pay the amount. இது வந்து ஒரு விஷயம். So in quote stamped instrument தான் என்ன அர்த்தம்னா, it refers to the instrument which is signed and stamped but incomplete. இப்போ மித்ரா, நான் உங்களுக்கு ஒரு செக் கொடுக்குறேன் மித்ரா. செக்ல சைன் போட்டு கொடுத்துட்டேன். அப்ப செக் வேலிடா இருக்குமா? செக்ல நான் சைன் போட்டு உங்களுக்கு கொடுத்துட்டேன்டா. வேற எதுவுமே அப்டேட் பண்ணல. வேலிடா இருக்காது. ஆனா அது ஸ்டாம்ப்டு, கரெக்ட்டா? ஸ்டாம்ப்டு இருக்கு, உங்க சைன் இருக்கு. ஆனாலும் அது இன்கம்ப்ளீட். அதுதான் இன்கவுட் ஸ்டாம்ப்டு இன்ஸ்ட்ருமெண்ட்னு சொல்றாங்க. புரிஞ்சுதா? இன்கவுட் ஸ்டாம்ப்டு இன்ஸ்ட்ருமெண்ட்னா என்ன அர்த்தம்னா, நான் ஒருத்தருக்கு இது ஃபுல்லா எழுத வேண்டாம். ஓகே, நான் சொல்றத மட்டும் எழுதுங்க. டேய், செல்லமா அப்படியே கேட்டுருவாங்கடா. நீங்க வேணா கொஸ்டின் பேப்பர்லாம் எடுத்து பாருங்க. பிசினஸ் எத்திக்ஸ் அட்டென்ட் பண்ணிருப்பீங்களே, எப்படி கேட்டிருக்காங்க? அப்படியே பேக் கொஸ்டின்ஸ் தான். ஒன்னு ரெண்டு கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கலாம்டா, ரொம்ப ரேரா. புக் பேக் தாண்டா வரும். மதர் சி, கம்பெனி அக்கௌண்ட் ஃபுல்லா படிச்சுக்கோ மித்ரா, விஷிதா. மத்த கொஸ்டின்ஸ்லாம் இருக்குல்ல, மத்த சாப்டர்ஸோடது புக் பேக் மட்டும் படி போதும். ஆ. ஏய், இப்ப ஆக்சுவலா இதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம சஜஸ்டட் ஆன்சர்ஸோட கொஸ்டின்ஸ் படிக்கணும் என்ன? மூணாவது மாடல் கொஸ்டின் பேப்பர்ஸோடது படிக்கணும். 2024 ஜூனு, 2023 டிசம்பர், இப்போ ஜூன் இப்போ போட்டிருக்கான், ஆல்ரெடி ஒன்று போட்டிருக்கான். அதெல்லாம் படிச்சிட்டோம்னாலே மோர் தென் எனஃப். சரியா? ஆனா ஃபர்ஸ்ட் ஒரு ஃபுல் புக்கு முடிச்சிடணும். அதுக்கப்புறம் நம்ம அதெல்லாம் வந்து இது பண்ணோம். ஓகேவாடா? ஸோ in-court instrumentனாலே it's a negotiable instrument which is signed and stamped but incomplete, meaning it lacks essential details like date, amount or payee. Okay, so section 20 of Negotiable Instrument Acts 1881 addresses in-court stamped instrument, stating that when one person signs and delivers a stamped paper, they give the holder prima facie authority to complete it as a negotiable instrument. Okay வா? இது புரியுதா கண்ணம்மா எல்லாருக்கும்? மித்ரா கிட்ட நான் செக் கொடுத்த உடனே நம்பிக்கையோட கொடுக்குறேன் செக்குக்கு. மித்ரா கிட்ட, மித்ரா நீ மத்த டீடைல்ஸ்லாம் போட்டுருங்க கண்ணா, அதுக்கப்புறம் பிரசன்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு சொல்றேன். அதுதான் ஐ எம் கிவிங் ஹோல்டர் த பிரைமா ஃபாசி அத்தாரிட்டி. ஹோல்டர் யார் இங்க?
Mitra. Authority to complete it as a negotiable instrument. Holder can complete the instrument by filling data, date, amount, payee கரெக்டா இருக்கான்னு பாக்குறது. ஆனா ஸ்டாம்ப் எங்க இருக்கோ அங்க டச்சே நம்ம பண்ணக்கூடாது. ஓகேவா? அதே மாதிரி the person who signed the incomplete is liability. இப்ப நான் கொடுத்துருக்கேன்னா இப்ப மித்ரா என்ன திடீர்னு டேட் தப்பாயிடுச்சு மித்ரா எழுதும் போதுனாலும் யார் ரெஸ்பான்சிபிள்? மித்ரா ரெஸ்பான்சிபிளா நான் ரெஸ்பான்சிபிளா? சொல்லுங்க. வஷிதா, மித்ரா, அக்ஷயா சொல்லுங்க. மித்ரா டேட் தப்பா அப்டேட் பண்ணிட்டாங்க. மித்ரா ரெஸ்பான்சிபிளா நான் ரெஸ்பான்சிபிளா அதுக்கு? யாரு யார் ரெஸ்பான்சிபிள்? வஷிதா நீங்க சொல்லுங்க. இல்லடா, ஹோல்டர் மித்ரா. பட் லயபிலிட்டி ப்ராப்ளம் யாருக்கு வரும்னு கேக்குறான். ஆ ஆ நான் தான். ஆ அமௌண்ட் சைன் பண்ண காலம் நான் தானே, அப்ப நான் தான் ஜவாப்தாரி. ஓகேவா? So the person who signed the incomplete instrument is liable on the incompleted instrument to any holder in due course. Holder in due course யாரு ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள்ல? அதுவும் அன்பார்ச்சுனேட்லி மித்ராவா? அந்த எக்ஸாம்பிள்ல மித்ரா தான் ஹோல்டர் இன் டியூ கோர்ஸ் சொன்னோமா? ஃபர்ஸ்ட் ஓகே. ஓகே அப்போ வந்து அவருக்குமே அவர் வந்து கேட்பார்ல, என்ன மித்ரா, என்ன வர்ஷிதா, வஷிதாவை கேட்பாங்களா, வஷிதா நீ என்ன வஷிதா, ஏதோ வந்து உன்னோட டிராயி வந்து பைசா கொடுத்துருவான்னா கொடுக்கவே இல்லை அப்படின்னு கேட்டானா அதுக்கும் வஷிதா ஆன்சர் பண்ணும். கரெக்டா? இது இன்கம்ப்ளீட்டா இல்லைன்னா பேங்க் எனக்கு ஃபோன் பண்ணி கேட்பான், என்ன சார் டேட்டு கூட ஒழுங்கா அப்டேட் பண்ண முடியாது, எனக்கு ஃபோன் பண்ணி கேட்பான். அப்ப ஹோல்டர் இன் டியூ கோர்ஸ் எந்த விதத்துலயும் he is free from all the defects or deficiency caused due to mistakes, fraud or misrepresentation caused by the drawee. புரியுதா? இது ஒரு எக்ஸாம்பிள் எழுதிக்கோங்க. இது இன்கோட் ஸ்டாம்ப்டு இன்ஸ்ட்ருமெண்ட்னா இன்ஸ்ட்ருமெண்ட் இஸ் சைன்ட் அண்ட் ஸ்டாம்ப் பட் இன்கம்ப்ளீட். அதுதான் வந்து சொல்றாங்கண்ணா. இது ஈஸியா இருக்கா? இது இந்த கான்டென்ட் எழுத வேண்டாம். இந்த கான்டென்ட் இதுதான் போதும். அழகா எழுதுங்கண்ணா. டெஃபினிஷன், லீகல் பேசிஸ், அத்தாரிட்டி டு கம்ப்ளீட், லயபிலிட்டி, எக்ஸாம்பிள். ஓகே குட். இதுல வந்து பார்ட்டிஸ் டு இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாருக்கும் தெரியும் இல்லக்கண்ணா. டூ பர்சன்ஸ், ஒன்னு டிராயர் டிராயி, பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் ஃபினான்ஷியல் அக்கௌண்ட்ஸ்லயே படிச்சிருப்பீங்களே. ஹூ மேக்ஸ் அ பில்ஸ் ஆஃப் செக் அண்ட் த பர்சன் ஆர் பை டைரக்டட் டு பே இஸ் கால்ட் அஸ் டிராயி. Drawer in case of need na bill or in the name of any person is given in addition to the drawee to be resorted in case of need. See drawer in need na யாருன்னா um, when in the bill or in any endorsement name of any person is given in addition to the drawee. ஒன்றும் இல்லை, அந்த இதில் வந்து drawee தவிர ஒரு பர்சன் இருக்காங்க அப்படின்னா அந்த பர்சன் தான் என்ன சொல்லுவாங்கன்னா drawer in case of needன்னு சொல்லுவாங்க. அதாவது டிராயியை தவிர டு பி ரிசார்ட்டட் இன் கேஸ் ஆஃப் நீடுக்கு டிராயர் இன் கேஸ் ஆஃப் நீடுன்னு ஒரு காலம் இருக்கும். அந்த மாதிரி காலத்துல யார் நேம் இருக்கோ அவர் பேர் டிராயர் இன் கேஸ் ஆஃப் நீட். அக்செப்டர் யாரும் தெரியும்ல. டிராயி வந்து சைன் பண்ணதுக்கு அப்புறம் லைக் த பர்சன் ஹூ அக்செப்ட்ஸ் அ பில் இஸ் கால்ட் அஸ் அக்செப்டர். அக்செப்டர் ஃபார் ஹானர்னா யாருன்னா பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் வந்து நோட்டடோ ப்ரொட்டஸ்டடோ ஃபார் நான் அக்செப்டன்ஸ் அப்படின்னா and any person accepts its supra protest for honor of இது நான் என்னன்னு சொல்றேன், acceptance for honor இதுல கேட்பான். acceptance for honor வந்து see the bills of exchange வந்து drawee dishonor பண்ணிட்டாங்க. a friend of இருக்கால might accept it for the honor of the drawer preventing the bill from being returned to them as unpaid. புரியுதா யாருன்னு? இப்ப வர்ஷிதாவோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் வந்து அக்ஷயா, கரெக்டா? இப்ப நான் வந்து டிராயி, நான் திடீர்னு வந்து கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன். ஆனா உடனே அக்ஷயா வந்து பிச்சின் பண்ணி இல்ல இல்ல
நான் வந்து பைசா குடுத்துடுறேன், பரவாயில்ல ஃபார் த, அதாவது ஃப்ரெண்ட் ஆஃப் த ட்ராயர், வஷிதா தான் ட்ராயர், ஃப்ரெண்ட் ஆஃப் த ட்ராயர் யாரு, அக்ஷயா, will accept it for the honor of the drawer, preventing the from the bill return to them as unpaid. Bills of exchange dishonorடா என்னன்னா ஆகும்னு நினைக்கிறீங்க? பவுன்ஸ் பேக் ஆச்சுன்னா என்ன ஆகும்னு நினைக்கிறீங்க? சிபில் ஸ்கோர் அஃபெக்ட் ஆகும். செக் டிஸ்ஆனர் ஆனா என்னடா ஆகும்? சிபில் ஸ்கோர் அஃபெக்ட் ஆகும். டு அவாய்ட் ஆல் தோஸ் திங்ஸ், so if the bills of exchange is dishonored by the drawee, a friend of the drawer might accept it for the honor of the drawer or endorser, preventing the bill from being returned to them as unpaid. புரிஞ்சுதா இது? திருப்பி சொல்லட்டுமா? புரியுதாடா இல்லையா? கன்ஃபியூஸ் ஆகுதா? ஆ, see நான் அதுக்கு தான் எல்லாத்துக்கும் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளோட சொல்லி தரேன். Per third party who accepts the bill for the honor of the drawer அப்படின்றது acceptor for drawer. Okay, the person whose credit or honor is being protected என்றது party for whose honor. Holder என்றது who holds the bills of exchange. Drawee is who's supposed to pay the bill. இதுதான் பேசிக்கா. So acceptance for honor என்றது வந்து when a bills of exchange has been dishonored and the third party with the holder's consent accepts a bill to prevent further dishonor is called as acceptance for honor. புரிஞ்சுதா? இங்க போடட்டுமா? இதுக்கு அகைன்ஸ்டா போடட்டுமா? ஓகே. பேயின்றது யாரு? who is supposed to pay the instrument? பேயி. Holder of and promissory note bills of exchange என்றது வந்து is a person entitled in his whole name to the possession therefore and receive or recover the amount due. Holder என்றது யாருன்னா drawer. Suppose bill of check lost drawer னா the holder is the person who has to meet that loss or destruction. அவ்வளவுதான். ஒண்ணும் இல்லடா, அந்த அஞ்சனியா நாகப்பா கேஸ்ல என்னாச்சுன்னா ஹோல்டர் வந்து அவர் வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து பொசஸ் பண்ணாரு, ஆனா had no right to recover the amount due from the parties such as finder of the lost instrument payable to bearer or thief in possession இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப ஒரு ஒரு செக் திருடு போயிடுத்து, ஒருத்தர் கையில போயிடுத்து அப்படின்னா அவருக்கு தான் பைசா போனோமா அப்படின்னா கிடையாது. ஓகேவா? ஜஸ்ட் பிகாஸ் அவர் கையில ப்ராமிசரி நோட் செக் வச்சிருந்தாருன்னா அவருக்கு அவர் பேர்ல வந்து அதை வந்து அவருக்கு தான் வந்து அந்த பைசா போனோமானா கிடையாது. அப்பனா என்ன அர்த்தம்னா just because an instrument is being possessed by a person or otherwise called as holder, it doesn't mean that the payment has to go to him directly. ஓகேவா? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஹோல்டர் இன் டியூ கோர்ஸ் தான் இப்ப படிச்சோம்ல செல்லம், அதை எழுதிருவீங்கல்ல? டவுட் இல்லையே? ஹோல்டர் இன் டியூ கோர்ஸ் ஏதாவது டவுட் இருக்கா? ஹோல்டர் இன் டியூ கோர்ஸ். ஓகே, பேமெண்ட் இன் டியூ கோர்ஸ். பேமெண்ட் இன் டியூ கோர்ஸ்னா என்ன அர்த்தம்னா அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். பேங்க் வந்து மேக்ஸ் பேமெண்ட் இன் அக்கார்டன்ஸ் வித் தி apparent tenor of the instrument in good faith and without negligence under circumstances which should not offer a reasonable ground for billing, he is not entitled to receive the payment. The payment is said to be இல்ல. So payment in due course means making a payment on a negotiable instrument in good faith without knowledge of any problems or issues with the instrument or holders right to receive the payment even if the payment is made after the due date. Okay ma? See, good faith na enna? Honest act பண்ணனும். Okay, without any knowledge or suspicion the instrument is overdue or dishonored or has any legal issues.
The without negligence under the payer must not have acted in a way that would suggest they should have known about any problems with the instrument. John owes Sarah $500 and writes her a check on the due date. Even if Sarah deposits after the due date, it's still considered payment in due course as long she took the check in good faith and without knowing of any issues with it. புரிஞ்சுதாடா இந்த இது ஜான் வந்து சாராக்கு 500 ரூபாய் கொடுக்கணும். ஓகேவா? He writes a check on the due date. Due date வந்து இது பண்றாங்க. Even if Sarah deposits after the due date. ஓகேவா? He is writing a check on the due date. சாரா வந்து டியூ டேட்டுக்கு அப்புறம் டெபாசிட் பண்ணாலும் he is writing a check on the due date. இத ஸ்டில் வந்து பேமெண்ட் இன் டியூ கோர்ஸ்னு சொல்றோம் as long as அவ வந்து அந்த குட் ஃபெய்த்ல அந்த செக்கை எடுத்துட்டு without knowing any issues with it. புரிஞ்சுதா இது? ஏதாவது டவுட் இருக்கா? பேமெண்ட் இன் டியூ கோர்ஸ். பேமெண்ட் இன் டியூ கோர்ஸ் காமர்ஸ்ல இருந்ததாடா உங்களுக்கு 11th 12thல? ஹலோ, ஞாபகம் இல்ல. ஸோ ஒன்னு புரிஞ்சுக்கோங்க, பேமெண்ட் இன் டியூ கோர்ஸ்ன்றது the the instrument வந்து should be given in due good faith and without negligence to any person. ஓகேவா? Under any particular circumstances, under which do not afford a reasonable ground for believing that he is not entitled to receive the payment of the amount there. அதான் பேமெண்ட் இன் டியூ கோர்ஸ். அந்த இடத்துல ப்ராப்ளம் இருக்குன்னு தெரியாமையே இவன் ஒரு நல்ல எண்ணத்தோடய பேமெண்ட் பண்ணிடுறான் அப்படின்றது தான் பேமெண்ட் இன் டியூ கோர்ஸ். ஏதாவது டவுட் இருக்கா கண்ணா இதுல? பார்ட்டிஸ் டு இன்ஸ்ட்ருமெண்ட்ல வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் புரிஞ்சுதா? இன்கோட்டே ஸ்டாம்பட் இன்ஸ்ட்ருமெண்ட் புரிஞ்சுதா? பார்ட்டிஸ் டு இன்ஸ்ட்ருமெண்ட் புரிஞ்சுதா? பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச், ஹோல்டர் அண்ட் டியூ கோர்ஸ் படிச்சிட்டோம். அக்செப்டன்சஸ் ரெண்டு இருக்கு. ஜெனரல் அக்செப்டன்ஸ், குவாலிஃபைடு. Acceptance is said to be general when the drawee accepts the bill without qualification to the order of the drawer. Qualified acceptance is when the drawee accepts the bill subject to qualification. Example சொல்றேன். இது காமர்ஸ்ல வரலாம் நினைக்கிறேன்ல. ஜெனரல் அக்செப்டன்ஸ் இருக்கா? பார்த்த மாதிரி இல்ல. சொல்லுமா. மறந்து போயிட்டேன்டா. நான் உங்களுக்கு திருப்பி எடுக்கிறேன்டா கண்ணா ஒரு வாட்டி. அவங்க ஷெட்யூல் தான் கொஞ்சம் எனக்கு அலைன் அப்பே ஆகிறதே கஷ்டமா இருக்கு. அந்த 7 to 8 ஷெட்யூல் வருது. நான் தான் நினைச்சிட்டு இருக்கேன் ஒரு 4 மணி நேரம் உட்காந்து அவங்களுக்கு எடுத்துடணும் அப்படின்ட்டு. அவங்க கிட்ட சொன்னேன் நேத்திக்கு நான் உங்களுக்கு தனியா எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஓவர் கிளாஸ்லயே சொன்னேன். இல்லடா இல்ல. General acceptance. If someone offers us to sell a car for $10 and you say I accept, it's a general acceptance. Straightforward, communicate to the offer. Qualified acceptance na someone offers to sell a car $1 and you say I accept, but only if you include the winter tires, but only if you have the அது என்னடா ஆக்சிடென்ட் ஆகாம இருக்கிறதுக்கு முன்னாடி ஒன்னு பாப்பப் ஆகுமே, அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க? ஏர்பேக். ஏர்பேக் கரெக்ட், சூப்பர்ரா. ஓகேவா? ஒன்லி இஃப் யூ ஹாவ் அ மியூசிக் சிஸ்டம், இந்த மாதிரி கண்டிஷன் கொடுக்குறாங்கன்னா அது பேர் குவாலிஃபைட் அக்செப்டன்ஸ். புரியுதா? டவுட் இருக்கா? ஜெனரல் அக்செப்டன்ஸ் சொல்லமா. இந்த ஜெனரல் அக்செப்டன்ஸ் குவாலிஃபைட் அக்செப்டன்ஸ்லாம் எம்சிக்யூல கேட்பாங்க.
Anything, if you write it with example, I'm very, very sure you will score more marks. Okay, வாடா? ஞாபகம் வச்சுக்கோங்க. எக்ஸாம்பிள் எக்ஸாம்பிள் எக்ஸாம்பிள். ஹோல்டர் அண்ட் டியூக்கோஸ் பார்த்துட்டோம். ஆ பேக்ரவுண்ட் ஆஃப் தி லா ஆஃப் நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்ட்ஸ். ப்ரீ கொலோனியல் பிரிட்டிஷ், அதுக்கப்புறம் 1881 போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ். ப்ரீ கொலோனியல் வந்து நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து ஹுண்டீஸ் were introduced in the form of hundis. Okay. Customs வந்து பிஃபோர் பிரிட்டிஷ் ரூல் வந்து நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் யூஸ்ட் இன் இந்தியா இந்த ஃபார்ம் ஆஃப் hundis. இவங்க வந்ததுக்கு அப்புறம் என்ன ஆயிடுத்து அப்படின்னா இந்தியன் லீகல் சிஸ்டம் வந்து இங்கிலீஷ் லாஸ்லாம் அடாப்ட் பண்ணாங்க. அதில் தான் வந்து நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்டை வந்து டிராஃப்ட் பண்ணது 1881 தான் வந்து பண்ணாங்க. இவங்க பில் வந்து 1882ல இங்கிலீஷ் பில்ஸ் ஆஃப் ஆக்ஷன் ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. 1881ல என்னெல்லாம் பண்ணாங்கன்னா ப்ராமிசரி நோட் எப்படி கோத்ரூ பண்ணோம், பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் எப்படி கோத்ரூ பண்ணோம், செக் எப்படி கோத்ரூ பண்ணோம், அது வந்து எந்த ரீஜன்ஸ்க்கு மட்டும் அப்ளிகபிள், இந்தியா தவிர வேற எங்கெல்லாம் அப்ளை பண்ணலான்ற ரூல்ஸ்லாம் எடுத்துட்டு வந்தான். போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் நேரு வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணாங்கன்னா பேங்கிங் ப்ராக்டிசஸ் ஃப்ராட்லண்ட் ஆக்டிஸ்லாம் எப்படி தில்லுமுல்லு வேலைலாம் நடக்கிறது. முன்னாடிலாம் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த நேமே மாத்திருவாங்களாம், தெரியாதான், போட்டு பைசாலாம் எடுத்திருக்காங்களாம். அதுக்கப்புறம் தான் டு அட்ரஸ் த இன்ட்ரெஸ்ட் ஆஃப் தி இன்வெஸ்டர்ஸ் lot of new banking practices and fraudulent activities were introduced in such a way that lot of check related provisions came in India in 1988 and 2002, and specifically dishonor of checks ஆனா it's a criminal offense. அதனால அது ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்ட்டு. இப்போ 2015 மோடி வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த டிஜிட்டல் பேமெண்ட் சிஸ்டம், எலக்ட்ரானிக் டிரான்சாக்ஷன்ஸ், கூகுள் பே, நெட் பேங்கிங் முன்னாடியே வந்துருது, கூகுள் பே அது எல்லாமே ஸ்டார்ட் ஆச்சு. புரிஞ்சுதா? இதுதான் வந்து உங்களோட பேக்ரவுண்ட் ஆஃப் நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட். ஆப்ஜெக்ட் என்னவா இருக்கும்? ஒண்ணுமே இல்லை. பிரைமரி அப்ஜெக்டிவ் என்னன்னா ப்ராமிசரி நோட், செக், பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் டிரான்சாக்ஷன்ஸ் கரெக்டாக நடக்கணும், ஹோல்டர் அண்ட் டியூ வந்து அஃபெக்ட் ஆகிடக்கூடாங்க, ஸ்பீடி அண்ட் எஃபிஷியன்ட் ரெமெடி இருக்கணும், லீகல் ரெக்கக்னிஷன் இருக்கணும். இது யாரெல்லாம் வந்து கவர்ன் பண்றாங்க அப்படின்னா இட் அப்ளைஸ் டு இண்டிவிஜுவல்ஸ், பேங்க்ஸ், ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், கார்பரேஷன்ஸ் எல்லாமே. கவர்ஸ் ப்ரொவிஷன்ஸ் ரிலேட்டட் டு என்டோர்ஸ்மெண்ட், நெகோசியேஷன், டிஸ்சார்ஜ், டிஸ்ஆனர் எல்லாமே இருக்கும். இந்த ஆக்டோட அப்ளிகபிலிட்டி ஹோல் ஆஃப் இந்தியா அப்ளிகபிள்ரா, இன்க்ளூடிங் ஜம்மு அண்ட் காஷ்மீர். 2019ல தானே அவங்க வந்து யூனியன் டெரிட்டரி அந்த இதுல இருந்து மோட்ல இருந்து இது செப்பரேட் ஆனாங்க. ஸோ இட் இஸ் அப்ளிகபிள் டு ஆல் த நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் போத் சிவில் அண்ட் கிரிமினல் லைபிலிட்டிஸ். ஸோ கஸ்டமரி ட்ரேட் ப்ராக்டிசஸ், கான்ட்ராக்ட் லா, பேங்கிங் ரெகுலேஷன்ஸ், அதர் லா, இதெல்லாம் வந்து லீகல் ஃப்ரேம்வொர்க். இட் ப்ரொவைட்ஸ் அ காம்ப்ரஹென்சிவ் லீகல் ஃப்ரேம்வொர்க். சர்டன் ஆஸ்பெக்ட்ஸ் ஆர் கவர்ன்டு பை இதெல்லாம் அப்படின்னு சொல்றாங்க. இது வேணும்னா எடுத்துக்கோங்க, இல்லைன்னா விட்டுடுங்க. சரியா? So it is not that very exhaustive, but it has to be read with lot of rules and banking regulations. So negotiable instrument actனா என்னன்னு தெரியும் சொல்லம். Negotiability-னா concept of transferability, instrument-னா it's a document in writing. So it must be writing, இது எல்லாமே போட்டிருக்காங்க. Promissory note உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். Promissory note and bills of exchange ஆல்ரெடி தெரியும். இது எல்லாமே உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். நெகோசியேஷன் அண்ட் அசைன்மெண்ட் வந்து நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். கேஸ் ஸ்டடி நம்ம நாளைக்கு பார்க்கலாம் செல்லம். ஓகேவா? நெகோஷியபிலிட்டி அண்ட் அசைன்மெண்ட் சொல்லித்தரேன்.
See, negotiability-னா என்னன்னா transferring of the instrument from one person to other. ஓகேவா? negotiability-னா அசைன்மெண்ட்ன்றது என்னன்னா இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து இஸ் டு பி மேட் இன் ரைட்டிங், டல்லி ஸ்டாம்ப்டு, அந்த மாதிரி ஃபார்மாலிட்டி இருக்கு பாத்தீங்களா, சைன் பண்ணணும், அதெல்லாம் அசைனபிலிட்டின்னு சொல்லுவாங்க. நெகோஷியபிலிட்டிக்கு வந்து நோட்டீஸ் எல்லாம் வேண்டாம். இந்த டைம்குள்ள அவன் பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் வந்து 2 மாசம்ன்றது எழுதிட்டாங்க அப்படின்னா நோட்டீஸ்லாம் கொடுக்க வேண்டாம் ஹோல்டருக்கு. ஆனா இங்க அப்படி கிடையாது. நோட்டீஸ் வந்து அசைனபிலிட்டி, நோட்டீஸ் ஆஃப் தி அசைன்மெண்ட் பை த டிரான்ஸ்ஃபரி ரிகார்டிங் த டிரான்ஸ்ஃபர் ஆஃப் டெட் டு த டெட்டார் இஸ் நெசசரி. இங்க நோட்டீஸ். இங்க வந்து holder of a negotiable instrument due course gets a better title than the இது அப்படின்னா ஹோல்டர்னா யாருன்னா இந்த ஹோல்டர் அண்ட் டியூ கோர்ஸ்னு படிச்சோம்ல, அதாவது மித்ரா தான் வந்து ஹோல்டர் அண்ட் டியூ கோர்ஸ்னு படிச்சோம்ல, ஹீ கெட்ஸ் அ பெட்டர் கோர்ஸ். பட் அசைனபிலிட்டியில இப்போ நான் வந்து ஒரு பர்சனுக்கு வந்து ஒரு செக்கை வந்து அசைன் பண்றேன் அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா then the transferee title வந்து will be subject to defects of the transferor's title. So in defects in the title of the transferor pass on to the transferee too. ரெண்டு பேருமே அஃபெக்ட் ஆவாங்க. நெகோஷியபிலிட்டியில ஹோல்டர் இன் டியூ கோர்ஸ் தெர் இஸ் அந்த கடைசியா எண்டோஸ் ஆனவன் வந்து அஃபெக்ட் ஆக மாட்டான். இதுதான் ரெண்டுத்தோட மீனிங்கு. ஸோ நெகோஷியபிலிட்டி அப்படிங்கிறது வந்து டிரான்ஸ்ஃபரபிலிட்டி ஆஃப் ரைட்ஸ் அண்ட் titles on the instrument by delivery, by endorsement and delivery. Assignability and transferability of personal properties and rights from one person to another as a gift or sale as a security. அதாவது இப்போ மித்ரா நீங்க வந்து கீர்த்தனாக்கு ஏதோ ஒரு சொத்து கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, செல்லமா உங்க பர்சனல் ப்ராப்பர்ட்டியை டிரான்ஸ்ஃபர் பண்றீங்க. ஓகே, அப்பனா இந்த மோட் ஆஃப் அரேஞ்ச்மெண்ட் என்ன சொல்லுவாங்கன்னா அசைனபிலிட்டின்னு சொல்லுவாங்க. நெகோஷியபிலிட்டின்றது என்னன்னா ஒரு செக்கையோ இல்ல பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்சோ இல்ல ப்ராமிசரி நோட்டையோ, ஓகே, அதுல இருக்கிற ரைட்டை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்றது அப்படின்றது தான் வந்து நெகோஷியபிலிட்டி. புரியுதா மீனிங் உங்களுக்கு எல்லாருக்கும்? நான் வேணா ஒண்ணு பண்றேன்டா, என் லா புக்ல இருந்து ரெஃபர் பண்ணி இன்னும் ஏதாவது எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் அந்த மாதிரி ஏதாவது கலெக்ட் பண்ண முடியுமா பாக்குறேன். See, consideration is presumed under contrary proved என்னன்னா மித்ராக்கு வந்து பைசா வரும் அப்படின்றது வந்து தெரியல. எப்படின்னா டிராயி கொடுத்தாதான் மித்ராக்கு பைசா வரும். அதான் கன்ஸ்டிடியூஷன் இஸ் presumed until the contrary is provedனா டிராயி பேமெண்ட் இஸ் proved. கன்சிடரேஷன் கண்டிப்பா ப்ரூவ் ஆகணும். ஓகேவா? இவங்களுக்கு கொடுத்துருக்காங்கன்ற டாக்குமெண்ட், அதுக்கு வந்து இவங்க வந்து பைசா கொடுத்துருக்காங்கன்ற டாக்குமெண்ட் கண்டிப்பா இருக்கணும் அசைன்மெண்ட்ல. இதுல வந்து ஹோல்டர் அண்ட் டியூ கோர்ஸ் வந்து ஃப்ரீ ஃப்ரம் டிஃபெக்ட்ஸ். இங்க அப்படி கிடையாது. அசைனிஸ் டைட்டில் இஸ் ஆல்வேஸ் சப்ஜெக்ட் டு டிஃபெக்ட்ஸ். நோட்டீஸ் வேண்டாம், நோட்டீஸ் வேணும். நெகோசியேஷன் இஸ் எஃபெக்டட் பை டெலிவரி இன் கேஸ் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் பேபிள் பை பேரர் ஆர் பை டெலிவரி. இது ஒன்லி ரைட்டிங்ல தான் பண்ண முடியும். டிரான்ஸ்ஃபரர் வி கேன் சூ த தேர்ட் பார்ட்டி இன் இஸ் ஓன் நேம். அசைனி கேனாட் பண்ண முடியாது. இன்னும் கொஞ்சம் கூட எக்ஸாம்பிள்ஸ்லாம் நான் எடுத்துட்டு வரேன்டா. ஓகே, இன்னும் டு ஆட் வேல்யூ இன்னும் நல்ல எக்ஸாம்பிள்ஸ் எடுத்துட்டு வரேன். ஸோ ஐ திங்க் வேற ஏதாவது டவுட் இருக்கா உங்களுக்கு? இது ரெண்டு கேஸ்லாம் விட்டுருங்க, வேற ஏதாவது டவுட் இருக்கா? Assignability in still more I will try to put points. I will refer material and come up examples. வேற ஏதாவது படிச்சு பாக்குறீங்களா? இன்னும் கொஞ்சம் கூட ஏதாவது கிளாரிட்டி வேணும் அப்படின்னா சொல்றீங்களா கண்ணா? மித்ரா எப்படி ஃபீல் பண்றீங்க நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்ட்? நீங்க ஆல்ரெடி ஒரு மாதிரி படிச்சிருப்பீங்கல்ல செல்லம், இப்போ எப்படி இருக்கு? கொஞ்சம் என்னோட வேல்யூ அடிஷனா இருக்கா கிளாஸ்? ஓகே, அக்ஷயா ஓகே, நான் எங்கெல்லாம் இந்த மாதிரி எக்ஸாம்பிள்ஸ்லாம் போட்டிருக்கேனோ அதை ஃபர்ஸ்ட் see any question better start with an example. Holder in due course, அப்புறம் கேவிட் டெம்ப்டர், கேவிட் வெண்டர், வெண்டட்டரா, கேவிட் வெண்டட், வெண்டட்ரா என்னதுரா அது? கேவிட் வெண்டார், வெண்டார். ஸோ அந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் ஸ்டார்ட் வித் an example and try to substantiate. சூப்பரா மார்க் வாங்குவீங்க.
எக்ஸாம்பிள் எவ்வளவு குடுக்குறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளவு நீங்களும் கான்ஃபிடென்ட்டா இருவீங்க. உங்கள பேப்பர் திருத்துறவங்களும் என்ன கான்ஃபிடென்ட்டா, "ஏய் இந்த பொண்ணு சூப்பரா எழுதியிருக்குமா. எக்ஸாம்பிளோட எழுதியிருக்குன்னா கண்டிப்பா செம்மையா எழுதியிருக்குன்னு" சொல்லிட்டு +1 போட்டுருவாங்க. சரியா? குட். ஸோ நான் இதோட நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமென்ட் டாக்ஸ், கேஸ் லாஸ் தவிர இது பண்றேன். அசைனபிலிட்டி இந்த பாயிண்ட்ஸ் வந்து கொஞ்சம் கூட எக்ஸ்ப்ளோர் பண்றேன்டா. ஐ அம் நாட் கன்வின்ஸ்ட் ஆக்சுவலா. புக்ல இருக்கிற பாயிண்ட்ஸ் நாட் கன்வின்ஸ்ட். கொஞ்சம் கூட பார்த்துட்டு நான் சொல்றேன். ஸோ பார்த்துட்டு சொல்றீங்களா? நாளைக்கு இத டெஸ்ட் வைக்கட்டுமா? நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமென்ட் டாக்ஸ் உங்களுக்கு? கனமா ஒரே நிமிஷம் இருங்க. உங்க பிளானர் இப்பவே நான் பிளானர் உங்களுக்கு இப்பவே அனுப்பிச்சு விடுறேன். இன்னிலேருந்து பிளானர் ஓகே. இப்போ நம்ம மார்ச் வந்துட்டோம். இப்போ எப்படி 2 வீக்ஸ் பிளானர் அப்படி போடலாமா? இல்ல வீக்லி பிளானரே போடலாமா? முடிச்சு முடிச்சு சொல்றீங்களா? என்னடா சொல்லுங்கடா. என்னாச்சுடா? 2 வீக்ஸ் போடுறேன். பண்ணுடா, பண்ணிடுறா. சீக்கிரமா பண்ணுங்க கண்ணா. கம்பெனி ஆக்ட்ல எது ரொம்ப டஃப்பா இருக்கு? ம். ப்ராஸ்பெக்டஸ் கொஞ்சம் ட்ரை சாப்டர் செல்லமா. கொஞ்சம் கம்பைன் ஸ்டடி பண்ண மாதிரி பண்றீங்களா ப்ராஸ்பெக்டஸ்? இல்லாட்டி ஏண்டா பண்ணுங்களேன் ப்ராஸ்பெக்டஸ். ப்ராஸ்பெக்டஸ் கொஞ்சம் ட்ரை தான். இப்போ எப்படின்னா கம்பைன்ஸ்னா 4 பாயிண்ட் மித்ரா படிக்கட்டும், படிச்சுட்டு வரட்டும். வஷிதா ஒரு 4 பாயிண்ட் படிச்சுட்டு வாங்க. அக்ஷயா 4 பாயிண்ட் படிச்சுட்டு வாங்க. அப்புறம் 12 பாயிண்ட் கிடைக்குமா? அப்படி ஒருத்தர் சொல்லி சொல்லி பாருங்க. செல்லமா நான் லாலாம் ஆக்சுவலா குரூப் ஸ்டடி தான்டா பண்ணும் சிடபிள்யூக்கு. இல்லாட்டி ஒரு பாயிண்ட்ல ரொம்ப ட்ரையா இருக்கும். ஆனா உங்களுக்கு நல்லா 3 பேரும் நல்லா தலைவலிக்க ஆரம்பிச்சிருந்துல அப்படியே புக்லாம் வச்சுலாம் நாங்க தூங்கிடுவோம். இல்ல இல்ல நான் இது சொல்லக்கூடாது ஆஸ் அ டியூட்டர். இல்ல நான் ஆஸ் அ டியூட்டர் நான் சொல்லக்கூடாது. பட் நான் ஒரு உங்களுக்கு ஃப்ரெண்டாவும் இருக்கிறதுனால நான் சொல்றேன். லா கொஞ்சம் கம்பைன் ஸ்டடி பண்ணுங்க. எங்க சார் ஃபர்ஸ்ட் கிளாஸே சொன்னாரு. அட்வொகேட் சார். லா வந்து ஆக்சுவலா இப்ப நீங்க 3 பேரும் நல்ல குரூப் ஆயிட்டீங்கன்றதுனால சொல்றேன். ம், முடிஞ்சா ஆயிஷாவையும் லூப்பின் பண்ணிக்கோங்க அக்ஷயா. இல்லனா நான் எப்படின்னு பாக்குறேன் ஐஷாக்கு. அவங்க இன்னும் வரலல்ல. நான் இன்னும் ஸ்டார்ட் பண்ணல. நீங்க 3 பேர் ஃபர்ஸ்ட் பண்ணுங்க. அப்புறம் எப்படின்னு பார்க்கலாம். ஸோ லா முடிஞ்ச வரைக்கும் ட்ரை டு டூ அ குரூப் ஸ்டடி. 1 மணி நேரம் படிச்சா போதும் லா. குரூப் ஸ்டடி 1 மணி நேரம் செம்ம எஃபெக்டிவா இருக்கும். கனமா ஒரே நிமிஷம் இருங்க. ஜஸ்ட் ஒரே நிமிஷம். சொல்லுங்க கண்ணா. அமிச்சிட்டேனேடா. ரீசெண்ட் பண்ணவா? ஏன் இல்லையா உங்க கிட்ட? சரிடா நான் பார்க்குறேன்.
ரீசன் பண்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் இன்னைக்கு வேண்டாம், மண்டே இன்னைக்கு ப்ராஸ்பெக்டஸ் பாருங்க. வெறும் ப்ராஸ்பெக்டஸ்டா மண்டே. ஓகே. 18th அன்னைக்கு 18th அன்னைக்கு பார்ட்னர்ஷிப், சாரி நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட். டிடி சம்ஸ், கிராஸ் டாக்ஸபிள் salary sums. ஓகேவா? டிடி ப்ரொவிஷன், இன்கம் இது அக்ரிகல்ச்சர் இன்கம் ப்ரொவிஷன். ஐடிடி சம். ஏய் ஐடிடி நான் அந்த இது முடிக்கணும்டா நானு. நிறைய குட்டி குட்டியா பெண்டிங் வச்சிருக்கேன். பிளேஸ் ஆஃப் சப்ளை, காம்போசிட் லிவி. செல்லம் இது முடிச்சிட்டீங்களா நீங்க? அந்த ஜிஎஸ்டி நம்பர் ரெஜிஸ்ட்ரேஷன் அதெல்லாம். Mixed and composites sums, goods exempted from tax. சொல்லுமா, சொல்லுங்க. ஆமாமா, இப்ப நேத்திக்கு எடுத்தேனேடா செம்ம. ஆ ஆ கரெக்ட் அதுதான். இந்த எஃப்ஏ சம்ஸ் அக்கவுண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் 5 சம்ஸ் முடிங்க, 5 illustrations. ஓகே. காஸ்ட் தியரி, கான்ட்ராக்ட் காஸ்டிங்கோட தியரி முடிச்சிருங்க. காஸ்ட் சம்ஸ், லேபர் காஸ்டிங் சம்ஸ் முடிச்சிருங்க கண்ணா. ஏய் உங்களுக்கு லேபர் காஸ்டிங் முடிச்சிட்டேன்ல, ஓவரேஜ்லாம். இல்ல ஓவரேஜ் சம்ஸ் முடிச்சிருங்க. இது வந்து ஆடிட்டர்ஸ் போட்டேன்னா ஆடிட்டர்ஸ் ரிலேட்டடா எல்லாமே முடிச்சிருங்க. அது என்ன மாடியூல் ஞாபகம் இல்ல. அப்பாயின்மெண்ட் ஆஃப் ஆடிட்டர்ஸ் இருக்குல்ல, அப்பாயின்மெண்ட், ரிஜெக்ஷன். நான் கிராஜுவிட்டி முடிச்சிருவேன்டா, அப்ப அதை முடிச்சிருங்க என்ன. ஓகேவா செல்லமா? பிளானர் இந்த லா பாட்டு முடிஞ்ச வரைக்கும் கம்பைண்டா படிங்க. பாருங்கடா, நான் ஜஸ்ட் ஒரு சஜஷனா சொல்றேன். சி ப்ரொவிஷன் வேற, சம்ஸ் வேற. ஓகேவா? ப்ரையாரிட்டி வந்து கம்பெனி லா, அதர் லாஸ்க்கு அடுத்தடுத்து கொடுங்க. ஆல் தி பெஸ்ட் செல்லம், நல்லா பண்ணுங்க. தியரியை நான் இந்த வாட்டி கொடுத்துருக்கேன், செக்ரிகேட் பண்ணிட்டேன். ஓகே.
ஓகே கண்ணா. ஸோ கம்ப்ளீட் நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் டேக்ஸ் ஃபார் டுமாரோ டெஸ்ட். நான் வந்து கீர்த்தனாக்கும் நந்தனாக்கும் நான் கனெக்ட் பண்ணிக்கிறேன் மித்ரா. ஓகே. ஏன்னா அவங்களுக்கு கம்பெனிஸ் நான் ஆரம்பிக்கணும். அது ஆரம்பிக்கும் போது உங்களுக்கும் நான் சொல்லிடுறேன் அப்படியே. நீங்க அப்படியே இது பண்ணிக்கோங்க. ம். ஓகே செல்லம். தேங்க்யூ கண்ணா. பை பை. தேங்க்யூ செல்லம். வஷிதா தேங்க்யூ. அக்ஷயா தேங்க்யூ. மித்ரா தேங்க்யூ. ஆ மித்ரா ஒரு 12:30க்கு கனெக்ட் பண்ணலாமா மித்ரா? எஃப்எம்க்கு. நீங்க சாப்பிட்டீங்களா?